வணக்கம். நான் மதன்குமார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்சியில் சில என்ஜினியர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும். பிஎல்சினா என்னன்றது. அந்த பிஎல்சியில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது பல பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். ஸோ பிஎல்சியில் ஒயரிங், ஹார்ட்வேர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்ஸ் ப்ரோ. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நெட்டில் கிடைக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ட்ரையல் வெர்ஷன் தான் கிடைக்கும். 15 டேஸ். ஒரிஜினல் வெர்ஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிராக் பண்ணி கொடுப்பேன். சம் மினிமம் சார்ஜஸ் அப்ளிகபிள். ஸோ இப்போ நான் எடுக்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ இதை நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை நான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் பிராட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஎல்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆலன் பிராட்லியில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஒரு பேசிக்ஸ் லெவலுக்கு என்ன தேவையோ, ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த லாஜிக்ஸ் ப்ரோ சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணிங்கன்னா ஆலன் பிராட்லிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இது ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிமுலேஷனில் பண்ணோம்னா ஐஓ சிமுலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஐஓ சிமுலேட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்புட்ஸ்னால் என்ன, அவுட்புட்ஸ்னால் என்ன, அதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I:1 இது எல்லாமே வந்து இன்புட். 0 to 15 16 இன்புட்ஸ் இருக்குது. O:2 16 அவுட்புட்ஸ். I:3 16 இன்புட்ஸ் அனதர். ஸோ O:4 அனதர் 16 அவுட்புட்ஸ். ஸோ இதில் எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்னா என்ன. ஸோ ஒரு லேம்ப் நம்ம ஆன் பண்ணணும்னா ஒரு ஸ்விட்ச் ஒன்று தேவைப்படுது. ஒரு ஃபேன் ஆன் பண்ணணும்னா ஒரு ஸ்விட்ச் தேவைப்படுது. ஸோ ஃபேனுன்றது ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் தான். சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிஎல்சியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும்னா ஒரு இன்புட் வந்து தேவை. ஸோ இப்போ நம்ம இங்கே எந்த இன்புட்டாக இருந்தாலும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. ஒரு காயின் அப்படின்னா 2 சைட்ஸ் இருக்கிற மாதிரி, ஹெட் ஆர் டெயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்புட் அப்படின்னா 2 சாய்ஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நார்மலி ஓப்பன், செகண்ட் சாய்ஸ் இஸ் நார்மலி க்ளோஸ்ட். ஓகே, நார்மலி ஓப்பன்னா என்ன, நார்மலி க்ளோஸ்னா என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நார்மலி ஓப்பன் அப்படின்னா என்ன, நார்மலி க்ளோஸ் அப்படின்னா என்னன்றது ஒரு சின்ன இமேஜ் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும். ஸோ நார்மலி ஓப்பன் ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன். இங்கே லெஃப்ட் சைடில் மேலே இங்கே இருக்கக்கூடிய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்டர், இங்கே கீழே பாட்டமில் இருக்கக்கூடியது ஒரு கான்டாக்டர். ஸோ 2 கான்டாக்டருக்கும் இப்போது எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லாமல் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலி ஓப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா 2 கான்டாக்டர்ஸும் கான்டாக்ட் பொசிஷன், தட் மீன்ஸ் கனெக்டிவிட்டியில் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலி க்ளோஸ்டு. ஸோ இது எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம்னா, ஸோ ஒரு ஃபோர்ஸ் இந்த கான்டாக்டர்ஸ் மேலே அப்ளை பண்ணாத வரைக்கும் இந்த கான்டாக்டர்ஸ் அதனோட ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கும். ஸோ என்ஓன்றது வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணாத வரைக்கும் 2 கான்டாக்டர்ஸ்க்கும் எந்த வித ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்கும். அது நார்மலி ஓப்பன். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் 2 கான்டாக்டர்ஸும் ஆல்ரெடி கனெக்டடில் இருக்கும். இது நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ஓவோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், என்சியோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இது ஒரு ஜிஃப் இமேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ இது வந்து நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். எஃப்ன்றது இங்கே ஃபோர்ஸை மீன் பண்ணும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கிடைச்ச பிறகு இந்த கான்டாக்டர்ஸ் ரெண்டும் டச் ஆகுது, ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டு பாத் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா, இது என்ஓவோட எக்ஸாம்பிள். ஸோ என்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக க்ளோஸில் இருக்கும், லேம்ப் ஆனில் இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு கான்டாக்டர்ஸ் ஒரு கனெக்டிவிட்டி வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். கண்டினியூட்டி கிடைக்காம ஒரு சர்க்கியூட் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்த க்ளோஸில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு ஓப்பன் ஆகும். இது நார்மலி க்ளோஸ்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டுமே காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா
எப்படி இருக்கும், ஒரு NO ஒரு NC. ஸோ ரிலே காம்பினேஷனில் இருக்கக்கூடியது. ஸோ நார்மலி க்ளோஸில் இருக்கும் பொழுது டாப்பில் இருக்கக்கூடிய லேம்பும், ஸோ ரிலே ஆப்ரேட் ஆன பிறகு பாட்டமில் இருக்கக்கூடிய லேம்பும் ஆன் ஆகும். ஸோ இதில் NO NC ரெண்டு கான்டாக்டர்ஸ்க்கும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற கான்டாக்ட் நார்மலி க்ளோஸ்ட் ஆகும், கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நார்மலி ஓப்பனாகவும் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் அப்படி தலைகீழாக மாறும். ஸோ இதையே ரிலே யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரிலே காயில் வைண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிலே காயிலுக்கு சப்ளை கொடுக்கும் பொழுது இங்கே ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமா இந்த கான்டாக்டரை அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஓப்பனில் இருக்க கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிட்டு இந்த ஹீட்டருக்கு ஓவனுக்கு சப்ளை போகுது. ஸோ சப்ளை நம்ம இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணும்பொழுது, ரிலே காயிலுக்கு சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணும்பொழுது ஸ்ப்ரிங் டென்ஷனால் அந்த மூமெண்ட்ரி கான்டாக்ட், மூவபிள் கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய காமன் டெர்மினல் அது வந்து நார்மல் பொசிஷனுக்கு போகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பவர் சப்ளை ஓவனுக்கு போகாமல் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்ம இன்னும் பெட்டராக ஈஸியாக சொல்ல போனோம் அப்படின்னா, வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேம்புக்கு, ஃபேனுக்கு, இல்லை ஒரு டிவிக்கு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்விட்சஸும் நார்மலி ஓப்பன் டைப். இதுவே நார்மலி க்ளோஸ்டு டைப் எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடியது நார்மலி க்ளோஸ்டு டைப். ஸோ அது வந்து மூமெண்டரி டைப் நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட். ஏன்னா ஃப்ரிட்ஜ் டோர் நீங்கள் க்ளோஸில் வச்சுருக்க வரைக்கும் லேம்ப் வந்து ஆஃபில் இருக்கும். டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா லேம்ப் ஆன் ஆகும். இது நார்மலி க்ளோஸ்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது ஒரு நாட் கேட்டோட பிரின்சிபல். ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மலி ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலிங் பெல்லுக்கு எடுத்துக்கலாம். இதுவும் மூமெண்டரி டைப் தான், புஷ் பட்டன் டைப் தான். ஸோ மூமெண்டரி ஆன், நீங்கள் காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் லோடு ஆனில் இருக்கும், காலிங் பெல் ஆனில் இருக்கும். பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா காலிங் பெல் ஆஃப் ஆகிடும். இது சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரில் நம்ம ட்ரைனிங் செஷனுக்கு வரும்பொழுது இந்த இடத்துல ஏதாவது எல்லா இன்புட்ஸ்லுமே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்புட் டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு மெசேஜ் வரும், ரைட் கிளிக் டு டாகுல் ஸ்விட்ச் டைப். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாகுல் மீன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும். ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது நார்மலி ஓப்பன் டைப்பில் இருக்குது. டாகுலில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூமெண்ட்ரியில் நார்மலி ஓப்பன் டைப். ஸோ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் இன்புட் இருக்கும், விட்டுட்டிங்கன்னா இன்புட் போயிடும், இன்புட் கட் ஆகிடும். ஸோ இதுலேயே மூமெண்ட்ரி டைப்பில் நார்மலி க்ளோஸ்டு, ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், விட்டிங்கன்னா மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் இது லிமிட் ஸ்விட்ச், இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்விட்சில் NO கான்டாக்ட். ஸோ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் இன்புட் ஆன், விட்டுட்டிங்கன்னா ஆஃப். ஸோ அதிலே NC டைப். ஸோ இந்த மாதிரி எந்த இன்புட் வேணுமோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்சார் யூஸ் பண்ணுறீங்கன்னா சென்சார் என்ன டைப், NOவா NCன்றதை நீங்கள் பேஸ் பண்ணி இதில் நீங்கள் ட்ரைனிங் செஷனுக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது? ஸோ ஒரு ரங்கு இன்சர்ட் பண்ணணும். இதுக்கு பேர் நியூ ரங்குன்னு சொல்லுவோம். ரங்கு பிரான்ச், NO டைப், NC, அவுட்புட் சிம்பிள். ஸோ செட் காயில், ரீசெட் காயில், இது OSRன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்புட் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரங்கு இன்சர்ட் பண்ணுறோம், ஒரு ஓப்பன் டைப் கான்டாக்ட், ஒரு அவுட்புட். ஸோ எக்ஸ்ட்ராவா பிளேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவா போட்ட இன்புட்டை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு அட்ரஸிங் எப்படி தரதுன்னா, எந்த இன்புட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்புட்டை இங்கே கிளிக் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சிம்பிள் ரவுண்டு சிம்பிளில் இருந்து இங்கே ப்ளஸ் மாறும்பொழுது விட்டுடுங்க. ஸோ அவுட்புட் எந்த அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட் சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல போயிட்டு டவுன்லோட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்புட் வந்து ஓப்பனில் இருக்குது, அவுட்புட்டும் நமக்கு ஆஃபில் இருக்குது. ஸோ இன்புட் ஆன் பண்ணுறீங்க, இன்புட் ஆன் ஆகும்பொழுது இங்கே கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிட்டு, இந்த எல்லோ கலர் எதுக்குன்னா இது கான்டாக்டர் சிம்பிள், இன்புட் சிம்பிள் எல்லோ கலர் வருது அப்படின்னா கான்டாக்டர் க்ளோஸில் இருக்குது. ஸோ க்ளோஸில் இருந்தால் பவர் சப்ளை கொடுத்தா பாஸ் ஆகும். ஸோ அதே அவுட்புட்டில் கலர் வந்ததுன்னா அவுட்புட் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்புட் ஆனில் இருக்குது, அவுட்புட் ஆனில் இருக்குது. எப்படின்னா இந்த ப்ரோக்ராமை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இன்புட்டை ஆஃப் பண்ணுறேன்,
ஸோ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு கான்டாக்ட். இங்கே இந்த ரங்கு இது வந்து ரெயில்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் சைடு ரெயில், இது ரைட் சைடு ரெயில். ஸோ ரெண்டுத்தையும் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃபேஸ் வரதா கன்சிடர் பண்ணுங்கள், ரைட் சைடில் நியூட்ரல் வரதா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே நியூட்ரலில் லோடு மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம், ஃபேஸ் மட்டும்தான் நம்ம இன்புட்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. இன்புட் எல்லாம் ரைட் சைடில், இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோனா யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ஒரு அவுட்புட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த இன்புட்டும் வரக்கூடாது. இந்த பிஎல்சினால எல்லா பிஎல்சிக்கும் காமன் எரர் வந்துடும். ஓகே, இல்லை ரைட் சைடில் எண்ட் ஆஃப் த ரங்கில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும். அவுட்புட் மீன்ஸ் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், டைமர் கவுண்டர் எது வேணால் வரலாம். ஓகே ரைட். இப்போ இன்புட் டைப் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அவுட்புட் ஆன் ஆகும், விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது மொமெண்ட்ரி ஆன், இது மொமெண்ட்ரி ஆஃப். நார்மலாகவே ஆனில் இருக்குது, பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோடு ஆஃப் ஆகும். ஸோ இன்புட்டை நம்ம கட் பண்ணுவோம், விட்டிங்கன்னா மறுபடியும் நார்மலி க்ளோஸ் பண்ணுறதால அவுட்புட் ஆன் ஆகும். ஸோ இன்புட் வந்து சப்ளை பாஸ் பண்ணுது. மறுபடியும் டாகிள் கொடுக்குறேன், லிமிட் சுவிட்சில் என்ஓட்டை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் லோட் ஆன், விட்டிங்கன்னா ஆஃப். இதில் என்சி டைப்பு ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் ஆஃப், விட்டிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இதில் எந்த டைப் ஆஃப் இன்புட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணணும்னா, ஸோ ப்ரோக்ராம் மோடுக்கு போயிட்டு மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்க, இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்புட். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஸ்டாப் பட்டனுக்காக இதை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நல்லா திங்க் பண்ணுங்கள், இப்போ நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது எல்லாமே ஓப்பன் டைப்பாக இருக்குது. பட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டாப் பட்டன் அப்படின்னாலே நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டர்னா ஃபிசிக்கலாகவே இங்கே நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இங்கே இருக்கும். ஸோ பட்டனை எல்லாம் மொமெண்ட்ரி டைப் அப்படின்றதால ஸோ நெக்ஸ்ட் டைப் வரலாம். ஸோ ஸ்டாப் பட்டன் நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் பொழுது இங்கேயும் க்ளோஸ்னா இந்த கான்டாக்டர் ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி ஒரு எரர் வரும், இன்புட் ஆன் பண்ணால் கூட அவுட்புட் ஆன் ஆகாது. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். எரர் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ப்ரோக்ராம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ரைட், டவுன்லோட் பண்ணுறோம், ரன் மோட் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே செக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் ஆனில் இருக்குது. ஏன்னா நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபீல்டில். ஸோ இன்புட் ஒன்ஸ் பிஎல்சிக்கு பாஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த கான்டாக்டர் ஓப்பன் ஆகும்பொழுது இதை நீங்கள் இன்புட்டை ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த கான்டாக்டரை தாண்டி உங்களுக்கு பவர் சப்ளை போகாது. பிகாஸ் இந்த கான்டாக்டர் இப்போது ஓப்பனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஒரு கான்டாக்டர் நீங்கள் நார்மலி க்ளோஸ்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ரோக்ராமில் ஓப்பன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ செக் பண்ணுங்கள், ரன் மோடு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டர் யூஸ் பண்ணுறோம், இன்புட் வருது. ஸோ இங்கே ஓப்பன் கான்டாக்டர் பொழுது க்ளோஸ் ஆகிட்டு பவர் சப்ளை போகுது. ஓகே ரைட். ஸோ இப்போ இங்கே செக் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அவுட்புட் ஆன் ஆகுது, லேம்ப் ஆன் ஆகும். ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேம்ப் ஆஃப். ஓகே, ஸோ இது ஸ்டார்ட் பட்டன் வந்து டாகிள் இன்புட்டாக இருக்குது. ஸோ இதை மூமெண்ட்டே யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அவுட்புட் ஆன் ஆகும், விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ எல்லாமே மூமெண்ட்ரி இண்டஸ்ட்ரியில் போகும்போது புஷ் பட்டனாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ரி பட்டன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் லோடு ஆன்லேயே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்ஸை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு நான் எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கலாம், ஸோ எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு தரலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை தாராளமாக தரலாம். ஸோ